Hi guys, welcome to our YouTube channel. 12th Standard Accountancy Sum அலகு 1ல் இருக்கிற முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அந்த லெசனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மெத்தடான லாப நட்ட அறிக்கையை கணக்கிடும் முறையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app. Now, this app is available on Play Store and App Store. Link in description. Check it now. பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவல்களை கண்டறியவும். 2017 ஏப்ரல் 1 அன்று முதல் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 2018 மார்ச் 31 அன்று முதல்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கூடுதல் முதல் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 கொடுத்துருக்காங்க. லாபம் 15,000. எடுப்புகள் என்னென்னு நம்மள்ட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. எப்போயுமே லாப நட்ட அறிக்கை கணக்கிடும் முறை அப்படின்னாலே லாபமா இல்லை நட்டமா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம். பட் இந்த சம்மில் நமக்கு லாபம் தான் கிடச்சிருக்குன்னு அவங்களே 15,000 கொடுத்துட்டாங்க. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா விடுபட்ட தகவல்களை கண்டுபிடிக்கணும். அந்த கொஷின் மார்க் கொடுத்துருக்க இடத்துல என்ன அமௌண்ட் வந்திருந்தா நமக்கு இங்கே லாபம் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போயும் நம்ம எப்படி செய்வோம், இறுதி முதல் ப்ளஸ் எடுப்புகள் ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு கீழே அதுலேருந்து மைனஸ் பண்ணோம் கூடுதல் முதலை நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா தொடக்க முதலை நமக்கு லாபமா இல்லை நட்டமா அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இந்த சம்மில் நமக்கு லாபம்னே கொடுத்துட்டாங்க, ஆனால் எடுப்புகள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் விடுபட்ட தகவல்களை கணக்கிடவும் சொல்லிட்டு கீழே கூடுதல் முதலோ இல்லை தொடக்க முதலோ இந்த மாதிரி கொடுக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம மேலேருந்து எப்பயும் போல் நார்மலாக கேல்குலேட் பண்ணணும். ஆனால் இறுதி முதலையோ எடுப்புகளையோ விடுபட்ட தகவல்களை கண்டறியும்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கீழேருந்து ரிவர்ஸில் கேல்குலேட் பண்ணணும், ஆப்போசிட்டாக கேல்குலேட் பண்ணணும். மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னால் மைனஸ்ன்னு அப்படியே ரிவர்ஸில் போகணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் வே தான். சரி வாங்க அது எப்படின்றத டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறுதி முதல் அப்படின்னு போட்டு 2,75,000 அப்படின்ட்டு போட்டிருக்கேன். எடுப்புகள் கூட்டுக எவ்வளோ நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்த அப்படியே கேப் விட்டுட்டு அதுக்கு கீழேயும் அது ரெண்டையும் ஆட் பண்ணுற அமௌண்ட்டு தான் வரும். ஸோ எடுப்புகள் தெரியாதனால ஆட் பண்ணுற அமௌண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதையுமே நம்ம கேப் விட்டுடலாம். கழிக்க கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அதை ரெண்டையும் கழிக்கிற அமௌண்ட் தான் நமக்கு சரி கட்டப்பட்ட இறுதி முதல். ஸோ அதனால் அதையுமே கேப் விடுங்க. அதுக்கடுத்து மைனஸ் தொடக்க முதல் 2,50,000 அது நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த இடத்த ஃபில் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டின் நமக்கு லாபமா நட்டமான்னு பார்த்தோம்னா நமக்கு லாபம் தான் கிடச்சிருக்கு. ஸோ 15,000 அதையுமே போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா இடத்தையுமே தெரிஞ்ச அமௌண்ட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ தெரியாமல் கேப் விட்டுருக்க அமௌண்ட்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா கீழேருந்து ரிவர்ஸில் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி போடணும், அவ்வளோதான். சரி வாங்க அதை எப்படி செய்யலான்றதை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே லாபம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உள்ள அமௌண்ட் எவ்வளோ, தொடக்க முதல். ஸோ இதையும் நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே சிம்பிள் போட்டிருக்கோம். இப்போ மைனஸ் அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்போ 2,50,000 15,000 ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, 2,65,000. அப்போ அதுதான் நமக்கு சரி கட்டப்பட்ட இறுதி முதல். இப்போ சரி கட்டப்பட்ட இறுதி முதலையும் கூடுதல் முதலையும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த மேலே உள்ள ஒரு அமௌண்ட் கிடைக்கும். பட் நமக்கு இங்கே கழிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கனால நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2,65,000ஐயும் 30,000ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,95,000 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ மேலே பாருங்கள், இறுதி முதலையும் கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புகள். ஸோ எடுப்புகள் ரெண்டையும் நம்ம கூட்ட சொல்லியிருக்கனால நமக்கு இப்போ எடுப்புகள் என்னன்றது தெரியாது. ஸோ நம்ம இப்போ மைனஸ் பண்ணுவோம். 2,95,000லேருந்து இறுதி முதலான 2,75,000 லெஸ் பண்ணுங்கள். லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 20,000 கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு கிடைச்ச எடுப்புகள். ஸோ இந்த மாதிரி எடுப்புகளோ இல்லை இறுதி முதலோ கேப் கொடுத்து அந்த விடுபட்ட தகவல்களை கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேலே உள்ள 2 அமௌண்ட் கொடுக்காம கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரிவர்ஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணி சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி போகணும், அவ்வளோதான். மற்றபடி சம் ரொம்ப ஈஸி. இந்த சம்முக்கான ஆன்சர் 20,000 எடுப்புகள்.
இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கணக்குகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.